அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அவர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வழங்கியிருக்கின்றான். அல்லாஹுடைய இந்த வழிகாட்டு நெறிமுறை என்பது நாம் மரணிக்கின்ற வரைக்கும், இன்னும் சொல்வதாக இருந்தால் மறுமை நாள் வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அல்லாஹுடைய வழிகாட்டு நெறிமுறை சொல்லித்தரும். அதே போல எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையும் அல்லாஹுடைய அல் குர்ஆன் நமக்கு போதித்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கென்றும் சில கட்டுப்பாடுகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. அவன் வேலை செய்யக்கூடிய இடத்திலே, அவன் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே, அவன் பணியாற்றக்கூடிய அரசு நிர்வாகங்களிலே, தனியார் நிர்வாகங்களிலே, இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்களுக்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கும். இந்த ஆடைகளை அணிய வேண்டும் என்று உத்தரவிடுவார்கள், இந்த ஆடைகளை அணியக்கூடாது என்று உத்தரவிடுவார்கள். இப்படியான தோற்றத்திலே நீங்கள் கல்லூரிக்கு வர வேண்டும், வேலைக்கு வர வேண்டும் என்று உத்தரவுகளை கொடுப்பார்கள். இந்த வரம்புகள் எல்லாம் யார் ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்து உள்ளே செல்கிறார்களோ அவர்களுக்குத்தான் முழுக்க முழுக்க அனுமதி வழங்கப்படுகிறது. அவர்களைத்தான் அதனுடைய முதலாளிகள், அதனுடைய ஊழியர்கள், அதனுடைய நிர்வாகம் என்ன செய்கிறது? ஏற்றுக்கொள்கிறது. நிர்வாகத்தினுடைய தலைமை ஏற்றுக்கொள்கிறது. இதற்கு மாற்றமாக ஒருவன் செயல்பட்டான் என்றால், உனக்கு என்னுடைய நிறுவனத்தில், உனக்கு என்னுடைய கல்லூரியில் இடம் கிடையாது என்று சொல்லி நீக்கி விடுவார்கள். இது இயல்பாக நாம் பார்க்கின்றோம். மனிதர்கள் வகுக்கக்கூடிய சின்ன சின்ன நடைமுறைகள், சட்டங்கள், அதற்கு மீறி நடந்துவிட்டால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? மனிதர்களுக்கென்று சட்டங்களை வகுக்கின்றார், மனிதர்களுக்கென்று கட்டளைகளை பிறப்பிக்கின்றான், உத்தரவுகளை கொடுக்கின்றான். அப்படி உத்தரவுகளை அல்லாஹ் கொடுத்துவிட்டு, இந்த உத்தரவுகளை யார் மீறுகிறாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவராக இருக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் தெளிவாக பறைசாற்றுகின்றார். அப்போ இந்த குர்ஆன் வசனங்களையும் இன்றைக்கு நவீன காலத்திலே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் கொண்டு வந்து நாம் முன்னிறுத்தினோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் யாருக்கு கீழாக இருக்கின்றானோ அவர் சொல்லக்கூடியதற்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தி தெரியுமா? நாம் கட்டுப்படுகிறோம், ஆனால் அதிக பிரசங்கித்தனமாக, கூடுதலாக அந்த நிர்வாகத்தில் போய் தலையிடுகிறோம் என்று சொன்னால் அதையும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இதான் இயல்பாக எல்லாம். ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்திலே, கல்லூரியிலே மாணவனாக இருக்கின்றான். மாணவனாக இருக்கிறேன் என்கின்ற பெயரிலே அந்த இடத்துல ஆசிரியராகவும் வழிநடத்த முடியாது. மாணவன் எவ்வளவுதான் நன்கு அறிந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியரை விட ஓரளவு அறிவு கூடுதலாக இருந்தாலும் சரி, மாணவன் தான். அதான இயல்பு. ஒரு பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் மாணவன் யாரு? மாணவன் தான். எனக்கு கொஞ்சம் கூடுதலாக தெரியும், எனக்கு ஒரு சம் எக்ஸ்ட்ரா தெரியும், அவர் நடத்தக்கூடிய அந்த ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடத்துவேன், நான் அதை இன்னும் தெளிவுபடுத்துவேன்னு சொல்லி அவன் அந்த இடத்துல வந்து நின்னா அங்கே என்ன நடக்கும்? அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு அவனை டிஸ்மிஸ் செய்வார்கள். இது எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை என்ன செய்கிறான்? அல் குர்ஆன் வாயிலாக சொல்லித் தருகின்றான். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், யார் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை விரும்புகிறாரோ, இஸ்லாம் அல்லாத ஒரு கலாச்சாரத்தை, கொள்கையை விரும்புகிறாரோ, ஃபலை யுக்பல மின்ஹு வ ஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன். ரொம்ப அழகா நெத்தியில் அடிச்ச மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஃபலை யுக்பல மின்ஹு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி செஞ்சா இஸ்லாம் இன்னும் பிரபலமாக போய் சேரும், இப்படி செய்யறது ரசூலுல்லாவை பெருசா கண்ணியப்படுத்துறதா மாறும், இப்படி செய்யறது ரசூலுல்லாவை நேசிக்கிறதா ஆகும்னு நினைச்சு நீங்க புதுசா ஒன்று கொண்டு வந்து செஞ்சீங்கன்னு சொன்ன ஃபலை யுக்பல மின்ஹு, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? சமூகத்தில் மீலாது என்கின்ற பெயரிலே, மௌலூத் என்கின்ற பெயரிலே பள்ளிவாசல் தோறும் கொண்டாடுகிறார்கள். அப்ப இந்த கொண்டாட்டத்திற்கான முன்மாதிரி வேண்டுமே. யார் சொல்லி தந்தது? அல்லாஹ் சொல்லி தந்தானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்களா? என்னை நேசிக்க வேண்டும் என்றால்
ஒவ்வொரு வருடமும் நான் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் 12 நாட்களை தேர்ந்தெடுத்து பள்ளிவாசல் தோறும் நீங்கள் விழாக்களை எடுங்கள், மீலாது விழாக்களிலே தொடர் சொற்பொழிவுகளை நடத்துங்கள், மீலாது நாட்களிலே நான் பிறந்த நாட்களிலே அந்த முதல் 12 நாட்களிலே நீங்கள் தொடர்ந்து மௌலீது ஓதுங்கள், அதில் இன்னென்ன வாசகங்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்தார்களா என்று கேட்டால் அல்லாஹுடைய தூதர் சொல்லி தரல. நல்லா புரிஞ்சு கொடுங்க. இன்னைக்கு பள்ளிவாசல் தோறும் மீலாது கொண்டாடுறாங்கல்ல, இந்த மீலாது ஒரு பெரும் பாவம், இந்த மீலாது ஒரு குற்றச்செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம கண்டும் காணாமல் சென்றுவிடக் கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் சமூகத்திலே நாம் வலம் வரக்கூடியவர்கள் அது தவறு என்று அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? நாம தவறுன்னு புரிஞ்சிருக்கணும், அப்படிதானே? நாம தவறுன்னு புரியாம அவர்களுக்கு தவறு என்று உணர்த்துவது என்பது ஒரு காலத்திலும் நடக்காது. அப்ப தவறுன்னு எப்போ புரியும்? நாம அதை பற்றி கேட்டாலோ அல்லது படித்தாலோ தான் மீலாத் என்பதும் மௌலித் என்பதும் அது குற்றம், அது ஷிர்கான காரியம், பிதஅத்தான காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுல என்ன ஷிர்க் இருக்குது, என்ன பிதஅத் இருக்குது, அது என்ன மாதிரியான குற்றச்செயல், எப்படியெல்லாம் அது வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது, சமூகத்திலே எப்படியான இபாதத்தாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பள்ளிவாசல் தோறும் மீலாது விழா என்ன செய்யப்படுகிறது? கொண்டாடப்படுகிறது. அப்ப இதுக்கு ஆதாரம் காட்டணும்ல. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? பள்ளிவாசல் தோறும் கொண்டாடினார்கள். சரி விட்டுருப்பா, பள்ளிவாசல் தோறும் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டாடினதுக்கு ஆதாரம் இல்லை. சரி சஹாபாக்கள் செஞ்சதா காட்டணும்ல. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அப்படி நேர்ல பார்த்து வாழ்ந்தவர்கள். லட்சத்துக்கும் அதிகமான சஹாபாக்கள். 1-2 பேர்லாம் இஸ்லாத்துக்கு வரல. அல்லாஹ்வுடைய தூதரை பிரச்சாரம் செஞ்சு ஏதோ ஒருத்தர் வந்தார், அபூபக்கர் வந்தார், உமர் வந்தார், உஸ்மான் வந்தார், அலி வந்தார் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அப்படி 4 பேர் 5 பேர்லாம் இஸ்லாத்துக்கு வரல. லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். யார் அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி புகழ்ந்து பாட்டு பாடி பள்ளிவாசல் தோறும் மீலாது விழாக்களை, மீலாது தொடர் சொற்பொழிவுகளை மீலாது நாட்களிலே, அந்த 12 நாட்களிலே மௌலித் ஓதி கொண்டாடினார்கள் என்பதை காட்டணுமா இல்லையா? எந்த ஆதாரமும் கிடையாது. எந்த சஹாபி அப்படி செய்யல. லட்சக்கணக்கான சஹாபாக்கள்ல ஏதோ ஒருத்தர் செஞ்சார்னு காட்டணும்ல. எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கு உயிராக நேசித்தார்கள். ரசூலுல்லாஹ்வை உயிருக்கு உயிராக நேசித்தார்கள். எப்படி நேசித்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய அமெரிக்காவில் எல்லா தலைவர்களுக்கும் சிலை வைத்தார்கள். அப்படி சிலை வைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சிலை வைக்க வேண்டும் என்று முன் வந்தார்கள். என்ன? இஸ்லாமிய மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த சிலை வைக்கக்கூடிய அந்த முடிவை அமெரிக்க அரசாங்கம் என்ன செஞ்சது? கைவிட்டது. எல்லா தலைவர்களுக்கும் இயேசுவுக்கு சிலை வைக்கிறாங்க. உலகத்தில் யாரெல்லாம் கடவுளாக, யாரெல்லாம் பெரும் பெரும் சாமியார்களாக மதிக்கப்பட்டார்களோ, தலைவர்களாக மதிக்கப்பட்டார்களோ எல்லாரையும் செலக்ட் பண்ணி பெஸ்டான ஆட்களுக்கு எல்லாம் சிலை வைக்கிறான். அப்போ முஸ்லீம்கள்ல யார் பெஸ்ட்னு சொல்லும்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சிலை வெடிக்கிறதுக்கு தயாராயிட்டான். சிலை வெடிக்கிறதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்தது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய புத்தகம். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் எந்த புத்தகத்தை அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கிற அவ்வளவு செய்தியையும். என்ன? ரசூலுல்லாஹ்க்கு இங்க வெல்ல முடி இருக்கும். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிடணும். அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி பின்பற்றினார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி கண்காணித்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசித்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நொடிக்கு நொடி அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒரு சஹாபி பார்க்கலையா இன்னொரு சஹாபி பார்ப்பார், ஒருத்தர் பார்க்கலையா இன்னொருத்தர் பார்ப்பார், குடும்ப வாழ்க்கையா மனைவிமார்கள் பார்ப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை. இப்படி அல்லாஹ்வுடைய தூதரோடு எஸ்கார்ட் மாதிரி எப்போதுமே ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டுமொத்த உருவத்தையும் கொண்டு வந்து நிறுத்திவிடலாம். ரொம்ப தெளிவா எல்லா இறந்து போன அத்துணை தலைவர்களை விட அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப தெளிவா படம் வரைஞ்சிடலாம், சிலை வைத்து விடலாம். அவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நபிமொழிகளிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அவ்வளவு தெளிவா பார்த்திருக்கிறாங்க நபித்தோழர்கள். அவ்வளவு நேசிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய தோல் எப்படி இருக்கும்னு சொல்வாங்க, மார்பு எப்படி இருக்கும் என்பார்கள், கலரை வர்ணிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய உயரத்தை சொல்வார்கள், பேச்சை சொல்வார்கள். பேச்சிலே ஜும்மா உரை எப்படி இருக்கும் என்பார்கள், இன்னொரு உரைகள் எப்படி இருக்கும் என்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சமூகத்தில் எப்படி பழகுவார்கள் என்பதை சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படி ரசூலுல்லாஹ்வை பற்றி ஆல் டீடைல சஹாபாக்கள் கொடுத்திருக்கிறார்கள்.
இந்த சஹாபாக்கள் யாருமே இன்னைக்கு நாம பள்ளிவாசல் தோறும் நம்ம உலமாக்கள் ஓதுறாங்களா இல்லையா, மௌலிது தலைமை தாங்கி ஓதுறாங்களா இல்லையா, அதை ஒருவர் கூட செஞ்சது கிடையாது. சஹாபாக்கள்ல யாருமே செய்தது கிடையாது. கவிதை பாடி இருக்கிறார்கள் நபி தோழர்கள், சிலர் கவிதை பாடி இருக்கிறார்கள். எதுக்காக கவிதை பாடினாங்க? உற்சாகம் பலகீனம் அடைஞ்சி போர்க்களத்தில் அந்த போர் செய்ய முடியாம பலகீனம் அடைஞ்சு இருப்பாங்களா இல்லையா, அந்த நேரத்தில் ஹசான் இப்னு சாபித் மாதிரி நபி தோழர்கள் எல்லாம் கவிதை படித்து உற்சாகம் ஊட்டி இருக்கிறார்கள். அதுல என்ன கவிதை இருக்கும்? ஷிர்க்குடைய வாசகங்கள் இல்லாத கவிதை இருக்கும். எப்படியான கவிதை? ஷிர்க்குடைய வார்த்தைகள் இல்லாம அல்லாஹ்வை தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்தக்கூடிய வார்த்தை இல்லாத கவிதையாக இருக்கும். ஆனா இவர்களுடைய இன்றைய கவிதை எப்படி இருக்குது தெரியுமா? மௌலித் எப்படி இருக்குது தெரியுமா? நாம சொன்னோமே ரசூலுல்லாஹ் சொல்லி தரல, சஹாபாக்கள் சொல்லி தரலனே. அதுக்கு பின்னால வந்த தாபியீன்கள்டையும் அந்த பழக்கம் கிடையாது. இமாம்களாக நம்ம பார்க்கிறோமே, இமாம் அபூ ஹனீஃபா ஹனஃபி மதுஹபை தோற்றுவித்தவர்கள், இமாம் ஷாஃபி மதுஹபை தோற்றுவித்தவர்கள், இமாம் ஹம்பலி, இமாம் அஹ்மத், எந்த இமாம்களும் இது போன்ற ஒரு கலாச்சாரத்தை சொல்லி தரவில்லை. எந்த இமாமும் இன்னைக்கு 4 மதுஹபுகள் என்று தூக்கி கொண்டு திரிகிறார்களே, அந்த மதுஹபுகளுடைய தலைவர்களான இமாம்களான கண்ணியத்திற்குரியவர்கள் யாருமே இந்த கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கல. அப்ப எங்கிருந்து நீ கொண்டு வந்த? வரலாறு எழுதப்படுகிறது, ஃபாத்திமியங்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த மோசமான ஷியாக்களுடைய கொள்கையான இந்த மோசமான மீலாத் என்கின்ற இந்த நிகழ்வு, மௌலீத் என்கின்ற இந்த நிகழ்வு கொண்டு வந்து சமூகத்திலே புகுத்தப்பட்டது. அப்ப இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. மீலாத் என்பது மௌலீத் என்பதும் நம்ம பேசினா நம்மள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மேல நேசம் இல்லையா, ரசூலுல்லாஹ் மேல நேசம் இல்லையா என்று கேட்பார்கள். நேசத்தை எப்படி வெளிப்படுத்தணும் தான் நம்ம சொல்றோம். நேசத்தை வெளிப்படுத்துறது சரியான வாசகங்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் புகழ்வதற்கு தகுதியான நபர், மனிதர்களிலே தகுதியான நபர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். நாமும் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோம். ஆனால் வரம்பு மீறிய வார்த்தைகளை கொண்டு புகழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரே அதை நேசிக்க மாட்டார்கள் என்று தெளிவாக நாம் பறைசாற்றுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னை வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். எப்படி மரியமுடைய மகன் ஈசாவை அவருடைய சமூகம் அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு வந்து சேர்த்தார்களோ அதே வாசகத்தை எனக்கு சொல்லிவிடாதீர்கள். உங்களுக்கு புகழணும் தோணுச்சுன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை என்னை நீங்கள் புகழ வேண்டும் என்று நினைத்தால் அப்துல்லா என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அடியான் என்று என்னை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். இதான் உலகத்திலே மிகப்பெரிய புகழ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புகழுக்குரிய வார்த்தையை சொல்லி தந்தார்கள். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு மௌலீத் என்கின்ற பெயரில் இவர்கள் செய்யக்கூடிய இந்த புகழ் மாலை இருக்குதா இல்லையா, இது முழுக்க முழுக்க ஷிர்க் நிறைந்திருக்குது. ஒரு 12 பாட்டுகளை அதில் அமைத்து வைத்திருப்பார்கள். இந்த 12 பாட்டுகள்லையும் ஒரு வரி அல்லது 2 வரி என்ன வந்துடும்? ஷிர்க் வந்துடும். எப்படியான ஷிர்க்கு? அல்லாஹ்வுக்கு நிகரா ரசூலுல்லாஹ்வை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஷிர்க்கு. எப்படியான ஷிர்க்கு? அல்லாஹ்வுக்கு நிகரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வகையான ஷிர்க்கு. இந்த ஷிர்க்கை கொண்டு வந்து அதில் சேர்ப்பாங்க. எப்படி சேர்ப்பாங்க? அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத் என்று அல்லாஹ்வுடைய ஆலயத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வை பார்த்து பாட்டு படிப்பார்கள். அல்லாஹ்வுடைய ஆலயத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பாட்டு படிப்பார்கள். அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர் என்பார்கள். பாவத்தை மன்னிக்கக்கூடியது யார்? பாவத்தை மன்னிக்கக்கூடியது யாரு? நம்ம யார்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும்? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். ஆனா இவர்கள் என்ன சொல்லித்தாராங்க? மௌலித் வாசகத்தின் ஊடாக அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, வதுனூபில் மூபிகாத்தி, எப்படியான பாவம் தெரியுமா? அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் தான் மன்னிக்கக்கூடியவர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். நம்ம என்ன செய்யணும்? இந்த பாட்டு குறித்து தெளிவடைய வேண்டும். இந்த பாட்டை, இந்த விழாவை, இந்த நிகழ்ச்சியை இது சர்வ சமய நிகழ்ச்சியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து சமூகத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஷிர்க் நிறைந்த ஒரு பாடல். ஒரே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்த பாடல்களை எடுத்தீர்கள் என்று சொன்னால் மௌலிதுல அத்துணை பாடல்களையும் 2 லைன் ஷிர்க் இல்லாதது, ரசூலுல்லாஹ் சொல்லாதது. அதுல ஒரு வாசகம் வரும். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? அதில் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து,
அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு தெரியுமா? உங்களுடைய அறிவில் கொஞ்சம்தான் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருக்கக்கூடிய அறிவு. எதுல? லவ்ஹுல் மஹ்ஃபூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு தனி பயான் பேசணும், நிறைய பேருக்கு தெரியாது. லவ்ஹுல் மஹ்ஃபூல்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அல்லாஹ் என்ன செய்யறான்? அது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏடு. அது அல்லாஹ் பரிசுத்தமாக வைத்திருக்கிறான். எல்லா செய்திகளும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலை பற்றி என்ன செய்யறான்? நீ மௌலூதில் கொண்டு வந்து சேர்க்கிறான். மௌலூதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவு விசாலமான அறிவு தான். நாமளும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த கம்பேரிசன் இருக்குல்ல, அந்த 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 ரெண்டுக்கும் மத்தியில் உண்டான அந்த அந்த இணைப்பு, அந்த நம்ம வித்தியாசப்படுத்தி காட்டுறது இருக்குல்ல, இவன் கொண்டு போய் நேர எங்கே சேர்த்துறது? லவ்ஹுல் மஹ்ஃபூலுடைய அந்த அறிவில், உங்களுடைய அறிவில் கொஞ்சம் தான் எங்கே இருக்கு? லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருக்குதுன்னு சொல்லி அந்த கம்பேர் பண்ணக்கூடிய இடம், அதில் ஏற்படக்கூடிய தவறு ஷிர்கில் கொண்டு போய் விட்டுரும். பித்அத்துகள் நிறைந்து கிடக்குது. ஷிர்க்கு 12 பாட்டிலையும் இது ஷிர்க்கு தூக்கி தூர போடுன்னு சொல்லிட்டு போயிடலாம். பிதாத் எப்படி இருக்குது? மொத்த நிகழ்வு பிதாத்தா முடிஞ்சிடும். ஷிர்க்குக்கும் பிதாத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஷிர்க்குக்கும் பிதாத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்? நாம் மௌத்தா போகும் பொழுது இந்த ஷிர்க்கு நம்ம இடத்துல இருந்தா, ஒரு மனுஷன் பிதாத்து இருந்துச்சுன்னா அல்லாஹ் மறுமை நாளில் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஷிர்க் பிதாத்துக்காரனுக்கு பெரிய இழிவெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த இழிவை சந்திக்காம மன்னிக்க மாட்டான் அல்லாஹ். ஆனால் ஷிர்க் இருந்துச்சுன்னு வைங்க, அல்லாஹ் ஒரு காலத்தையும் மன்னிக்க மாட்டான். அப்போ ஷிர்க்கும் பிதாத்தும் சேர்ந்த ஒரு குப்பை தான் என்னது? இந்த மௌலீத் என்கின்ற இந்த பாடல். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? பிதாத்தை தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. எதெல்லாம் பிதாத்து அப்படின்னு சொன்னா, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், ரொம்ப தெளிவாக புரிஞ்சு கொடுங்க. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித்தராத அத்துணையும் பிதாத். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை காட்டித்தரவில்லையோ, எதை சொல்லித்தரவில்லையோ, எதை செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ, எதை தடுக்கவில்லையோ, இதற்கு மாற்றமாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் பிதாத்தாக வந்து விழுந்துவிடும். அப்போ பிதாத்து இப்படி வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு நபிமொழியை சொல்றாங்க. பிதாத்து 2 வகைப்படும். நல்லா புரியுங்க. பிதாத்து எத்தனை வகைப்படும்? 2. இந்த சஃபை மட்டும் சரி பண்ணிடுங்க. பிதாத்து எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று பிதாத்து ஹசனா, இன்னொன்று பிதாத்து செய்யா, கெட்ட பிதாத். இதை உருவாக்கவே கூடாது. இன்னொன்று பிதாத்து செய்யா, இது வந்து பிதாத்து ஹசனா, நல்ல பிதாத். இதை என்ன செய்யலாம்? ஒரு மனிதன் புதுசாக ஒன்று தோற்றுவிக்கலாம். ஆனால் இது ரெண்டுமே எதில் கிடையாதுன்னா மார்க்கத்தில் கிடையாது. மார்க்கத்தில் என்ன செய்ய முடியாது? புதுமையான ஒரு காரியத்தை ஒரு மனிதனால் தோற்றுவிக்க முடியாது. அவர் எவ்வளோ பெரிய மௌலவியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தாடி வச்சாலும் சரி, பெரிய ஜிப்பா போட்டாலும் சரி, அண்டா கணக்க தொப்பி போட்டாலும் சரி, தலப்பா கட்டினாலும் சரி, மார்க்கத்தில் என்ன செய்ய முடியாது? ஒரு பிதாத்து ஹசனான்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து சேர்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஆலிம்களாக பார்க்கிறோமா இல்லையா? சமூகத்தில் அவங்க சொல்லக்கூடிய பதில் அதுதான். நீங்க இப்படி உட்கார்ந்து மௌலித் ஓதுறீங்களே, இதுல ஷிர்க் இருக்கேன்னா ஷிர்க்குடைய வாசகத்தை தூக்கிடுவோம், ஓதிக்கலாமான்னு கேட்டா ஆமா ஓதிக்கலாம். ரசூலுல்லாஹ் பித்அத் ஹஸனாவை, அழகிய பித்அத்தை சொல்லி தந்திருக்கிறாங்க. எதுல? மார்க்கத்துல. அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல? அப்படி ஒன்று சொல்லியே கொடுக்கல. ரொம்ப தெளிவா தான் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் இறக்கப்பட்ட ஒரு வசனத்தை சொல்லி காண்பிக்கிறார்கள். ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் கூடியிருக்கக்கூடிய ஒரு சபையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாமி தீனா. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனம் என்ன சொல்றது? மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டது, மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டது. அப்ப பித்அத் ஹஸனா என்று சொல்லி ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? மார்க்கத்திற்குள்ள புதுமையான ஒரு நல்ல அமல் என்கின்ற பெயரிலே புதுமையான ஒன்றை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அப்ப இந்த பித்அத் ஹஸனாவை எங்க புரிஞ்சுக்கிடணும்? சமூகத்துல புரிஞ்சுக்கிடணும். அல்லது ஒரு அமல் விட்டு போச்சு, என்ன அமல் விட்டு போயிருக்கிறது சமூகத்துல? மகரிபுக்கு முன் சுன்னத்து தொழ மாட்டோம், மகரிபுக்கு முன் சுன்னத்து தொழ மாட்டோம். இந்த அமல் விட்டு போச்சு. ஒருத்தர் என்ன செய்யறாரு? இன்னையிலிருந்து எங்க பள்ளிவாசல்ல மகரிபுக்கு முன் சுன்னத் தொழுவதற்கான அந்த நேரத்தை நாங்கள் ஒதுக்கி கொடுப்போம். பாங்க சொன்னோன்னே என்ன செய்வோம்? ரசூலுல்லாஹ் தொழுதாங்க முன் சுன்னத்து. ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த பழக்கம் காணா போயிடுச்சு. அதை நாங்கள் திரும்பியும் கொண்டு, இதான் பித்அத் ஹஸனா, திரும்பியும் கொண்டு வந்து என்ன செய்யறது? உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறது. விட்டு போன இபாதத்துகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. தஹஜ்ஜுல பாங்க சொல்ல மாட்டாங்க,
தஹஜ்ஜுல பல இடங்கள்ல பாங்கு கிடையாது, ரசூலுல்லாஹ் பாங்கு சொன்னாங்க. இன்னைக்கும் காபத்துல்லாஹ்ல போனீங்கன்னா தஹஜ்ஜத் பாங்கு தனியா ஒரு பாங்கு உண்டு. அந்த பாங்குக்கு பிறகுதான் ஃபஜ்ருடைய பாங்கு சொல்வார்கள். விட்டு போயிடுச்சு, கொண்டு வந்து சேரு. மார்க்கம் அல்லாத காரியங்கள் இருக்குதா இல்லையா? சமூகத்தினுடைய நலன் நாடி நாம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றும் பிதஅத் ஹஸனா தான். இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது. மார்க்கத்தின் பெயரால் ஒரு பிதஅத்தை கொண்டு வந்து சேர்த்தோம் என்றால் அது அனுமதிக்கப்பட்டதல்ல. அதை நாம புரிஞ்சுக்கிடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதஅத்தை தெளிவா சொல்றாங்க. இன்னைக்கு பள்ளிவாசல்கள்ல பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல்கள்ல உட்கார்ந்து கொண்டு பள்ளிவாசல்களிலே தொழுகைக்கு பிறகு திக்ர் மஜ்லிஸ்களே நடத்தப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இமாம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி ஆரம்பிப்பார், ஃபஅலம் அன்னஹு அஃலலுல் திக்ர்பார். எல்லாரும் சேர்ந்து கோரஸா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களா? கிடையாது. பாங்குக்கு முன்னக்கூட்டி ஸலவாத்து சொல்லக்கூடாது என்று, பாங்குக்கு பின்னால ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள். மோதினார் என்ன செய்வாரு? பாங்கு சொல்றதுக்கு முன்னால ஸலவாத்து சொல்வார். ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்கல, சொல்லக்கூடாது. இதான் பிதஅத். எங்க ரசூலுல்லாஹ் சொல்லி தரலையோ அதை செய்யக்கூடாது. கூட்டு துஆ ஓதுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 23 ஆண்டு காலம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையும் நபித்தோழர்களுக்கு தொலைவைக்கு காண்பித்தார்கள். ஒரு தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சதில்லை? அந்த கூட்டு துஆவை ஓதியது கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் திக்ருக்கு பிறகு துஆ ஓதி கை உயர்த்தி துஆ ஓதியதற்கு ஆதாரம் கிடையாது. அப்ப பிதஅத் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாதது எல்லாம் மார்க்கம் என்கின்ற பெயரில் கொண்டு வந்து நிறுத்துறாங்கல்ல, இதெல்லாம் பிதஅத்துடைய லிஸ்ட்ல சேர்ந்துரும். இதை வந்து நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதெல்லாம் துவா தானே, திக்ரு தானே, இப்படிதான் ஷைத்தான் வந்து நம்மளை வெளியெடுப்பான். மார்க்க அரபி வாசகத்தில் வந்துருச்சுன்னா அதை கண்ணில் ஒத்தி அதை பெருசாக நினைக்கிறோம். அரபி வாசகத்தில் மோசமான வாசகங்களை எல்லாம் அரபியில் பயன்படுத்துகிறார்கள். அதை விட எங்கே ஒத்துவோம்? அதை காலில் போட்டு மிதிக்கிறதா? அரபி வாசகத்துக்கு மார்க்கத்தில் புனிதம் கிடையாது. குர்ஆன் இறங்கிய மொழி அரபி, அவ்வளவுதான். குர்ஆன் புனிதமானது, அல் குர்ஆன் புனிதமானது, அல் குர்ஆன் உயர்வானது. அது எந்த வகையிலும் நாம் என்ன செய்ய முடியாது, குறைத்து மதிப்பிட முடியாது. அரபி வாசகத்துக்கு புனிதம் கிடையாது. ஒட்டுமொத்த சேட்டையும் பண்றது அரபிக்காரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவ்வளோ அரபி வாசகம் பேசிதான் என்ன செய்யறான், பண்றான். இவன் என்ன செய்யறான்? அரபி திக்ரு ஓதுறார். ஆலிம் சா ஃபஅலம் அன்னஹு சொல்றாரு. எல்லாரும் சேர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்கள் 1000 தடவை வேண்டுமானாலும் சொல்லலாம், பல லட்சம் தடவை வேண்டுமானாலும் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா என்று பார்க்க வேண்டும். இதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது. தூதர் சொல்லாமல் ஒரு செயலை செய்வதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஃபஜ்ருடைய பாங்கு தான். ஃபஜ்ருடைய பாங்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தாங்க. எப்படி காட்டி தந்தாங்க தெரியுமா? எல்லா தொழுகையிலும் பாங்கு சொல்லுவோம். ஃபஜ்ர் தொழுகையில எக்ஸ்ட்ரா ஒரு வாசகத்தை சேர்ப்போம். என்ன சேர்ப்போம்? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் அப்படின்னு சேர்ப்போம். கேட்டிருக்கீங்களா? ஃபஜ்ர் தொழுதாதானே தெரியும். ஃபஜ்ருடைய தொழுகையில எக்ஸ்ட்ரா ஒரு வாசகத்தை சேர்ப்போம். என்ன? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். என்ன? தூக்கத்தை விட தொழுகை மேலானது சேர்ப்போம்ல. ஒருத்தர் அசர்ல இறந்து தூங்குறாரு, ஒரு ஊரே தூங்குதுன்னு வைங்க. அசர் நேரத்தில் அந்த ஊர் தூங்கக்கூடிய பழக்கத்தை உடையதுன்னு வைங்க. அசர்ல மோதினார் மைக்கை போட்டு இதெல்லாம் சொல்லிட்டு ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா அப்படின்னு முடிச்சுட்டு அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் சொன்னா நாமெல்லாம் என்ன செய்வோம்? பிதஅத் ஹஸனான்னு ஏற்றுக்கிடுவோமா? பச்சை மட்டையால் அவரை அடிப்போமா? யோசிங்க. இதான் பிதஅத். மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் எதை எங்கே சொல்லிக் கொடுத்தார்களோ அங்கத்தான் செய்யணும். எதை எங்கே சொல்லிக் கொடுக்கலையோ அங்கே செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் இங்கே சொல்லிக் கொடுத்தாங்க. தூக்கத்துக்காக மட்டுமல்ல. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் எதுக்காக? ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்கிறதுக்காகவும். அசர்ல எல்லாம் தூங்குறான்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கல. இவ்வளவு சிம்பிள் தான், நமக்கே புரியுது. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தா செய்வோம், சொல்லலைன்னா செய்ய மாட்டோம். மௌலித் அப்படிதான், மீலாத் அப்படிதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்கல. சஹாபாக்கள், தாபியீன்கள் அதெல்லாம் அப்புறம். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுக்கல. அவங்களை உயிருக்கு உயிராக நேசித்த தோழர்கள் செய்யல, சொல்லி கொடுக்கல. அல்லது தோழர்களுடைய தோழர்கள் தாபியீன்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள், அவங்க செய்யல. பின்னால வந்த இமாம்கள் சொல்லல. இவங்க யாரெல்லாம் இமாம்னு சொல்றாங்களோ அவர்கள் செய்யல. இதான் பிதஅத்னு சொல்றோம். ஷிர்க் என்ன? நம்ம வாசகத்தில் சொன்னோம், அந்த கஃபாருல் ஹதாயா வஸ்துனூமில் மூபிகாத். நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதரை மன்னிக்கக்கூடியவங்க. எப்படிப்பட்ட பாவத்தை? அழித்தொழிக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் நீங்க மன்னிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒரு வாசகம். இது ஷிர்க்.
அதில் இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது, அதெல்லாம் ஷிர்கான வாசகங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 12 மௌலுது அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம், அதிகப்படியான நேரம் தேவைப்பட்டா சொல்லுங்க, அதற்கான ஒரு பின்னோடிஸை தனியாக தயாரித்து வச்சிருக்கிறோம். மௌலுதுல எங்கெங்க ஷிர்க் இருக்கு, பிதாத் இருக்குது, குர்ஆனுக்கு முரணான வாசகம் இருக்குது, அல்லாஹ் உங்களை படைக்கிறது, குர்ஆனை படிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களை படைச்சிட்டோன்னு சொல்லக்கூடிய வாசகம் இருக்குது, அல்லாஹ் உங்க மேல என்ன செஞ்சான், தன்மீனே சத்தியம் செய்து கொண்டான், அல்லாஹ் என்ன செஞ்சானா, தன்மீனே சத்தியம் செஞ்சு கொண்டானா, அப்படியான வாசகங்கள் எல்லாம் இருக்குது. அப்படி அல்லாஹ் எங்கேயுமே சொல்லலை, நான் ஒரு காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தனக்குத்தானே சத்தியம் செய்து கொண்டதாக சொல்லக்கூடிய வாசகங்கள் எல்லாம் மௌலூதுல வருது. அப்போ மௌலூத் ஒரு பிதாத், மௌலூத் ஒரு ஷிர்க்கு, மௌலூத் ஒரு பாவச் செயல், குற்றச்செயல். அதை நம்ம செய்தோம்னு சொன்னால் ஏதோ அது எங்கள் பள்ளிவாசலில் தானே சொல்கிறாங்க, இன்னைக்கு நான் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் தேவையா என்று நிறைய பேர் உள்ளத்தில் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வேதனையான விஷயம், இந்த உலகத்திலேயே நம்ம கொல்லப்படுவதை விட மோசமான செயல் என்ன தெரியுமா, ஷிர்க்கு தான். மோசமான விஷயம் என்ன, நான் என் உயிர் போகலாம், ஆனால் ஷிர்க்கு வந்துடக்கூடாது. நான் மௌத்தாயிடலாம், என்னவா மௌத்தாகக்கூடாது, முஷ்ரிக்காக, சிலை வணங்கியாக, அல்லாஹுவை நிராகரித்தவனாக, அல்லாஹுக்கு இணை வைத்தவனாக நான் மரணித்து விடக்கூடாது. எல்லா பாவங்களையும் மன்னிக்க நல்லா கேரண்டி கொடுக்குறான், சில பாவங்களை தவிர. அதில் ஷிர்க்கையும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான். இதெல்லாம் நான் சொல்லக்கூடியது குர்ஆன் வசனங்கள். எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவானா, ஷிர்க்கை தவிர எல்லாத்தையும் மன்னிச்சிருவானா. அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றானோ, யார் அல்லாஹ்வுக்கு ஒருவரை கொண்டு வந்து கூட்டாக்குகின்றானோ, அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போய் கூட்டாக்குனா, அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றானோ அவன் நரகத்தில் நுழைவான் என்று சொல்கின்றான். அவனுக்கு சொர்க்கம் தடை செய்யப்பட்டு விட்டது என்று அல் குர்ஆனிலே பறைசாற்றுகின்றான். மன்னிப்பே கிடையாது, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப ஷிர்கான வாசகங்கள் அடங்கிய இந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய ஆலயத்திலிருந்து ஓதுவதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது கண்டிக்க வேண்டிய விஷயம். அது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய, நவீன காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் விட மோசமான விஷயம் இந்த ஷிர்கான இந்த நிகழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பான சகோதரர்களே, நம்முடைய அடிப்படையான நோக்கம், இந்த உரையினுடைய அடிப்படையான நோக்கம் என்பது மௌலூது மீலாது என்பது இன்றைக்கு சமூகத்திலே கண்டுகொள்ளப்படாமல், அது அது ஒரு நல்ல அமல் தான், இல்லை அது செய்கிறதுனால ஒன்றும் இல்லை என்கின்ற ஒரு சூழலிலே விட்டுவிடப்பட்டு இருக்கிறது. ஆகையால் அதை குறித்து மக்களிடத்திலே ஆழமாக உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். அது ஷிர்கான காரியம் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய உரையினுடைய நோக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற மோசமான காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து மறுமை நாளிலே சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களோடு ஒன்று சேர்க்க வேண்டும் என்று கூறியவராக முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.